Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject we are considering during the last 3 weeks is helping others. கடந்த 3 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு பிறர்க்கு உதவுதல். And the topic that's before us is how not to help. இருக்கிற தலைப்பு எப்படி உதவி செய்யக்கூடாது என்பதாகும். So far we have done 3 lessons. இதுவரையிலும் 3 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not consider charity optional. தான தர்மம் கட்டாயம் இல்லாதது என்று எண்ணிவிடக் கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், Do not think you own anything. எதுவுமே உங்களுக்கு சொந்தம் என்று எண்ணிவிடக் கூடாது. Last week we studied lesson number 3. சென்ற வாரத்திலே 3வது பாடத்தை நாம் பார்த்திருக்கிறோம். Do not be stingy. கஞ்சத்தனமாய் இருக்கக்கூடாது. Today we will move on to lesson number 4. இன்றைக்கு நாம் 4வது பாடத்திற்கு கடந்து செல்கிறோம். How not to help. எப்படி உதவி செய்யக்கூடாது. Do not always look or wait for group action. எப்பொழுதுமே குழுவாய் செயல்பட வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், how not to help. எப்படி உதவி செய்யக்கூடாது. Do not always wait for group action. எப்பொழுதுமே குழுவாய் செயல்பட வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. Whenever we talk about charity to the poor, ஏழைகளுக்கு நாம் தான தர்மம் என்று பேசுகிற பொழுதெல்லாம், or whenever we think about helping the needy, அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்கிறதை குறித்து பேசும் பொழுதெல்லாம், immediately we think about missionary organizations, உடனடியாகவே நாம் மிஷனரி இயக்கங்களை குறித்து யோசிக்கிறோம். or we think about relief agencies, அல்லது நிவாரண பணி நிறுவனங்களை குறித்து யோசிக்கிறோம். or we talk about social service institutions. அல்லது சமூக சேவை அமைப்புகளை பற்றி யோசிக்கிறோம். But beloved, this is not right. ஆனால் பிரியமானவர்களே, இது சரி அல்ல. This is one convenient way of evading personal responsibility. தனிப்பட்டவரது பொறுப்பை தட்டி கடிப்பதற்கு இது ஒரு நல்ல உபாயமாய் பயன்படுத்திக் கொள்கிறோம். On the other hand, the Bible throughout, when it talks about helping the poor or relieving the needy people, it always emphasizes personal involvement and personal responsibility. மாறாக வேத புத்தகம் எப்பொழுதுமே ஏழைகளுக்கு உதவுகிறதை குறித்தும் தான தர்மம் செய்வதை குறித்தும் பேசும் பொழுதெல்லாம் தனிப்பட்டவரது பொறுப்பை அந்த இடத்திலே சுட்டி காண்பிக்கிறது வழக்கமாய் இருக்கிறது. Let's look at some sample passages. ஒரு சில உதாரண பகுதிகளை மட்டுமே பார்ப்போம். Turn with us to start with the book of Psalms 41st chapter. 41வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read the first 3 verses. முதல் 3 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். Blessed is he who considers the poor. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். Blessed is he, that is given as singular. சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று ஒருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. And the Lord will deliver him in time of trouble. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். And the Lord will preserve him and keep him alive. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். He will be blessed on the earth. பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். You will not deliver him to the will of his enemies. அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். The Lord will strengthen him on his bed of illness. படுக்கையின் மேல் வியாதியாய் இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். And you will sustain him on his sick bed. அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். See, God is using a singular term here. இந்த இடத்திலே ஆண்டவர் ஒருமைப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். Now turn with us to another passage in book of Proverbs 21st chapter. நீதிமொழிகளின் புத்தகம் 21வது அத்தியாயத்திலே மற்றொரு வசன பகுதியை பார்க்க வாருங்கள். Look at the 13th verse. 13வது வசனத்தை பாருங்கள். Whoever shuts his ears to the cry of the poor, he also will cry himself and not be heard. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். God wants us, each of us, to personally involve in helping people. தனிப்பட்ட விதத்திலே நாம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும்
என்ற அந்த பொறுப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் உணர்த்துகிறார். Job is a classic example for personal involvement. தனிப்பட்டவரது ஈடுபாட்டிற்கு யோபு ஒரு நல்ல உதாரணம். Turn with us to his book, 29th chapter. யோபின் சரிதை 29வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். It's a long passage, but we'll read it to you. You will understand the emphasis in it. இது ஒரு நீண்ட வசன பகுதி, ஆனால் அதை வாசித்து காண்பிக்கும் பொழுது அதனுடைய அழுத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Read from verse 12. 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Because I delivered the poor who cried out and the fatherless, and he had no helper. முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். And the blessing of a perishing man came upon me, and I caused the widow's heart to sing for joy. கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். I put on righteousness and it clothed me, and my justice was like a robe and a turban. நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகியுமாயிருந்தது. I was eyes to the blind and I was feet to the lame. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். I was a father to the poor and I searched out the case that I did not know. நான் எளியவனுக்கு தகப்பனுமாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். I broke the fangs of the wicked and plucked the victim from his teeth. நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். I did it. Are you able to see the stress in this? நான் இதை செய்தேன் என்று அந்த அழுத்தத்தை கவனிக்க முடிகிறதா? It is not boasting, but it is actually a testimony. பெருமை பாராட்டுவதாக எண்ணக்கூடாது, இது ஒரு சாட்சியாக கூறப்படுகிற வார்த்தை. And he puts it on the negative when you come to the 31st chapter. 31வது அத்தியாயத்துக்கு வரும்பொழுது அதை எதிர்மாறாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். If I had kept the poor from their desire or caused the eyes of the widow to fall, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணினேனானால், or eaten my morsel by myself so that the fatherless may not eat of it, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? but from my youth I reared him as a father, and from my mother's womb I guided the widow. என் சிறுவயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்ந்தது போல என்னோட வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாகு கொடுத்து நடத்தினேன். And if I had seen anyone perish for lack of clothing or any poor man without covering, ஒருவன் உடுப்பில்லாததால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது, if his heart has not blessed me, and if he was not warmed with fleece of my sheep, அவன் என் நாட்டு மயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும், and if I have raised my hand against the fatherless when I saw I had help in the gate, ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால், then let my arm fall from my shoulder and let my arm be torn from the socket. என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்புகள் முறிந்து போவதாக. What a challenge, beloved. எவ்வளவு ஒரு சவால் பாருங்கள். In other words, he says, if I had not personally involved, let my hand fall. நான் தனிப்பட்ட விதத்தில் ஈடுபடாமல் போயிருந்தால் என் கை சரிந்து போகட்டும், உடைந்து போகட்டும் என்று சொல்கிறான். We all know about the famine that came for the disciples of the first century. முதல் நூற்றாண்டிலே இருந்த சீஷர்களுக்கு இடைப்பட்ட ஒரு பஞ்சத்தை குறித்து நாம் எல்லாரும் We அறிந்திருக்கிறோம். read about that in the 11th chapter of Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அத்தியாயத்திலே இந்த பஞ்சத்தை குறித்து வாசிக்கிறோம். We read that from verse 27. 27வது வசனத்திலிருந்து அதை வாசிக்கிறோம். In those days, prophets came from Jerusalem to Antioch. அந்நாட்களில் எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். Then one of them named Agabus stood up and showed by the Spirit that there was going to be a great famine throughout all the world, which also happened in the days of Claudius Caesar. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவர்னாலே அறிவித்தான். அது அப்படியே கிளவதியோ
ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. And what was the response? அதற்கு மறு உத்தரவு என்னவா இருந்தது? Look at the 29th words. 29வது வசனத்தை பாருங்கள். Then the disciples, each one according to his ability, determined to send relief to the brothers dwelling in Judea. அப்பொழுது சீஷர்கள் அவரவர் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். Each one immediately sprang into action. ஒவ்வொருவரும் அந்த இடத்திலே ஈடுபாடு கொண்டவர்களாய் எழுந்தார்கள். And they mobilized money, and through a team they sent the money. பணத்தை சேகரித்து ஒரு குழுவாய் அந்த பணத்தை அனுப்பி வைத்தார்கள். And there is a very interesting observation in this passage. இந்த வசன பகுதியிலே சுவாரஸ்யமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. It is in this verse 26 the disciples were first called Christians. இந்த வசன பகுதியில் தான் 26வது வசனத்திலே முதல் சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். And interestingly, the very first action after they were called Christians for the first time was charity. Hallelujah. கிறிஸ்தவர்கள் என்று சீஷர்கள் அழைக்கப்பட்ட உடனேயே அவர்கள் செய்த முதல் கிரியையே இந்த தான தர்மம் தான். Hallelujah. Beloved, we cannot miss this truth any time if we carefully read the scriptures. பிரியமானவர்களே, நாம் வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்தை நாம் மறக்கவே முடியாது. When Paul was giving instructions about charity and taking of relief for the poor people, he always stressed personal involvement. ஏழைகளை குறித்தும் தான தர்மத்தை குறித்தும் பவுல் சில ஆலோசனைகளை சொல்லும் பொழுது எப்பொழுதுமே தனிப்பட்டவரது ஈடுபாடை குறித்து வலியுறுத்துகிறதை நாம் கவனிக்கிறோம். Take for example 1 Corinthians 16th chapter. 1 கொரிந்தியர் 16வது அத்தியாயத்தை பாருங்கள். Read the first two verses. முதல் 2 வசனங்களை பாருங்கள். Now concerning the collection for the saints, as I given orders to the churches of Galatia, so you must do also. பரிசுத்தவான்களுக்காக சேகரிக்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். What is that order? அது என்ன ஒரு திட்டம்? What is the procedure he has prescribed? என்ன ஒரு ஒழுங்கை இந்த இடத்திலே சொல்லி கொடுத்திருக்கிறார்? On the first day of the week, let each one of you, underline that, let each one of you lay something aside, storing up as he may prosper, that there be no collections when I come. நான் வந்திருக்கும் பொழுது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். Let each one do his share. அவனவன் தன் தன் பங்கை செய்ய கடவன். Now that Paul exemplified by his own example. பவுல் தன்னுடைய உதாரணத்தின் மூலமாகவே அதை விவரித்து சொல்கிறதை கவனிக்கிறோம். Turn with us for a sample passage in book of Acts 20th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அத்தியாயத்திலே ஒரு வசன பகுதியை பார்க்க வாருங்கள். Verse 35. 35வது வசனத்தை பாருங்கள். I have shown you in every way by laboring like this that you must support the weak. And he says, remember the words of the Lord Jesus that he said, it is more blessed to give than to receive. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். In other words, what individuals can do, he did not want them to burden the church. தனிப்பட்ட நபர்களால் செய்ய இயன்றதை கொண்டு எவ்விதத்திலும் சபைக்கு அது பாரமாக வைத்துவிடக் கூடாது என்று ஆலோசனை சொல்கிறார். Take for example, taking care of widows. உதாரணத்திற்கு விதவைகளை பார்த்துக் கொள்கிறதை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 Timothy 5th chapter 16th verse. 1 தீமோத்தேயு 5வது அத்தியாயம் 16வது வசனம். If any believing man or woman has widows, let them relieve them, and do not let the church be burdened, that it may relieve those who are really widows, totally destitute. விசுவாசியாக ஒருவனிடத்திலாவது ஒருத்தினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம உதவிகளுக்காக உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்க கூடாது. So whenever individuals can do something by themselves, don't put the burden on a group, don't put the burden on a congregation, don't put the burden on the church. தனிப்பட்ட நபர்கள் எதையாகிலும் செய்ய முடிமையானால் அந்த பாரத்தை எடுத்து ஒரு குழுவின் மீதோ ஒரு சபையின் மீதோ வைக்க வேண்டாம். I often used to think,
if every Christian family will adopt an orphan child, there will not be a great need for orphanages, isn't it? நான் இப்படியாக அடிக்கடி யோசித்தது உண்டு. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஒரு அனாதை பிள்ளையை தத்தெடுக்குமே, ஆனால் அனாதை இல்லங்கள் அநேகமாய் தேவைப்படாதே. Yes, beloved, that is the kind of truth that we need to restore to Christianity. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒரு விதமான உண்மையை தான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு நாம் திரும்ப கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. And Apostle James also very much was against evading this personal responsibility in the matter of helping the poor. ஏழைகளுக்கு உதவி செய்கிறதிலே தனிப்பட்டவருடைய பொறுப்பை தட்டி கடுப்பதற்கு யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் கூட மிகவும் எதிர்த்து நின்றதாக பார்க்கிறோம். Turn with us to book of James, 2nd chapter. யாக்கோபு நிருபம் 2வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the 15th and the 16th verses. 15வது 16வது வசனங்களை பாருங்கள். If a brother or sister is naked and destitute of daily food, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, one of you, he brings that individual responsibility. One of you says to them, hey, depart in peace, be warmed and filled, but you don't give them the things which are needed for the body. What does it profit? உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தில் போங்கள், குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? And in the 17th verse he calls this religion a dead religion. 17வது வசனத்திலே இந்த விதமான மார்க்கத்தையே அவர் செத்த மார்க்கம் என்று அழைக்கிறார். Yes, beloved, let us take this warning from the scriptures today. ஆம் பிரியமானவர்களே, வசனத்திலிருந்து, வேத புத்தகத்திலிருந்து இந்த எச்சரிப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். Beloved, evading personal responsibility, you know what the Bible calls it? The Bible calls it hiding oneself. பிரியமானவர்களே, இந்த தனிப்பட்டவரது பொறுப்பை தட்டி கழுப்பதை வேதம் என்னவென்று அழைக்கிறது தெரியுமா? நம்மையே மறைத்துக் கொள்கிறது என்று அழைக்கிறது. That's what is challenged in book of Isaiah 58th chapter. இதுதான் ஏசாயா 58வது அத்தியாயத்திலே சவாலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். So many things we are supposed to do, it is all listed in the 6th and the 7th verse. எத்தனையோ காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று 6வது 7வது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. They are all summarized in the last line. கடைசி வாக்கியத்திலே இது அத்தனையுமே சாராம்சப்படுத்தப்பட்டிருக்கிறது. Do not hide yourself from your own flesh. உன் மாம்சமான உன்னை ஒளிக்காமலும் இருக்க வேண்டும். Beloved, what is hiding oneself from your own brothers and sisters? மற்றவர்களிடத்திலிருந்து உங்களையே ஒளித்துக் கொள்வது என்றால் என்ன? This is a question something like this. இப்படியான ஒரு கேள்வி இது. Why should I bother about it? நான் அதை பற்றி ஏன் அக்கறைப்படணும்? It is his problem. இது அவன் பிரச்சனை. That kind of attitude is hiding yourself from your fellow man. இந்த விதமான ஒரு மனப்பான்மை தான் மற்றவர்களிடத்திலிருந்து நம்மையே மறைத்துக் கொள்கிறது. Jesus spoke so much about loving and giving. நேசிப்பதை குறித்தும் கொடுப்பதை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு அநேக காரியங்களை பேசினார். And in one context he said something that is really heart searching. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நம்முடைய மனதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழுத்தமான காரியத்தையும் சொல்லி இருக்கிறார். Turn with us to book of Luke 6th chapter. லூக்கா சுவிசேஷம் 6வது அத்தியாயத்துக்கு என்னோடு பாருங்கள். We look at the 30th verse. 30வது வசனத்தை பார்ப்போம். There he speaks about giving. கொடுத்தலை குறித்து அங்கே பேசுகிறார். Come to verse 32. 32வது வசனத்துக்கு வாருங்கள். There he speaks about loving. அங்கே நேசிப்பதை குறித்து சொல்கிறார். And in between these two verses, look at verse 31. இவ்விரண்டு வசனங்களுக்கும் இடையிலே இருக்கிற 31வது வசனத்திலே பாருங்கள். Just as you want men to do to you, you also do to them likewise. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். Now we will give you an illustration. Please understand this. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறோம், இதை புரிந்து கொள்ளுங்கள். Suppose you are lying wounded in a road accident. ஒரு சாலை விபத்திலே நீங்கள் அடிபட்டு கிடக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். What will you expect? நீங்கள் என்னத்தை எதிர்பார்ப்பீர்கள்? Whoever passes by, you will expect that person to come and help you, isn't it? யார வழியே கடந்து போனாலும் அவர்கள் வந்து உதவுவார்கள் என்றல்லவா நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள்? This is what exactly Jesus wanted to teach through the story of the Good Samaritan. இந்த காரியத்தை தான் நல்ல சமாரியனுடைய சம்பவத்தை சொல்லி ஆண்டவர் விளக்க விரும்பினார். Turn to that passage again, a very familiar passage. We should look at it again. அந்த வசன பகுதிக்கு வாருங்கள். மிகவும் அறிமுகமான வசன பகுதி. அதை மீண்டுமாய் நாம் பார்க்க
பார்க்க வேண்டும். Luke's Gospel 10th chapter, லூக்கா சுவிசேஷம் 10வது அத்தியாயம் reading from verses 33 to 35. 33 லிருந்து 35 வரை உள்ள வசனங்கள். That Samaritan, when he saw him, he had compassion on him. அந்த சமாரியன் அவரை கண்டு மனதுருக்கம் கொண்டு And immediately he swung into action. உடனடியாக அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். He went to him. அவன் இடத்திலே சென்றான். He bandaged his wounds, அவன் காயங்களை கட்டினான். pouring oil and wine, எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்தான். set him on his own animal, அவனுடைய மிருகத்தின் மீதே அவனை உட்கார வைத்து and brought him to an inn, ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போய் and took care of him. அவனை பராமரித்தான். And on the next day, மறுநாளிலே when he took out, he took 2 denarii and gave it to the innkeeper, அவன் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து அந்த சத்திரக்காரன் கையிலே கொடுத்து and told him, take care of him, whatever more you spend, when I come again I will repay you. நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்கு செலவு இருந்தால் நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்று In சொல்கிறான். other words, it was full of personal action. மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட விதத்திலே முழுமையான செயல்பாடு நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. But before the Samaritan came 2 people. ஆனால் இந்த சமாரியன் வருகிறதற்கு முன்பாக 2 நபர்கள் வந்தார்கள். One was a priest, ஒருவன் ஆசாரியன், and the other was a Levite. மற்றொருவன் லேவியன். They were institutionalized in their minds. இவர்கள் தங்களுடைய சிந்தையிலே நிறுவன சிந்தை உள்ளவர்களாய் They காணப்பட்டார்கள். always thought about the temple. அவர்கள் எப்பொழுதுமே தேவாலயத்தை குறித்து சிந்தனை உள்ளவர்களாய் இருந்தார்கள். They always thought about the congregation. எப்பொழுதுமே சபையை குறித்து யோசித்தார்கள். They never swung into individual personal action. தனிப்பட்ட செயல்பாடிலே அவர்கள் ஈடுபடவே இல்லை. They forgot their personal responsibility. அவர்களுடைய தனிப்பட்டவரது பொறுப்பை மறந்து போனார்கள். But the Samaritan did all that he could. ஆனால் சமாரியனோ அவனால் என்றதையெல்லாம் செய்தான். He did first aid. அவன் முதலுதவியை செய்கிறான். He admitted him in the hospital. மருத்துவமனையிலே அவனை கொண்டு போய் சேர்க்கிறான். And he stayed with him that night. அன்று ராத்திரி அவனோடு தங்கினான். And he spent his money for him. அவனுக்காக தன் பணத்தையும் செலவு செய்தான். And he also did follow up. He said, when I come back, I will again visit him. If there is any extra money that is spent for him, I will pay that. தொடர்ந்தேச்சியாய் அவனுக்கு உதவி செய்கிற வகையிலே நான் திரும்பி வரும் பொழுது ஏதாவது பணம் தேவைப்பட்டால் அதையும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். Here comes a question, dear friends, dear viewers. நண்பர்களே, நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். Have you recently done any such thing in the past? சமீபத்திலே இந்த விதமான ஒரு நன்மையை நீங்கள் எப்பொழுதாவது செய்ததுண்டா? Beloved, if we must help others in need, like the Good Samaritan, you must be ready to spend your time. பிரியமானவர்களே, இந்த நல்ல சமாரியனை போல மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்குமே என்றால் நீங்கள் நேரத்தை ஒதுக்க மனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And you should be able to spend your energy. உங்களுடைய பலத்தை நீங்கள் செலவிட ஆயத்தமாய் இருக்க வேண்டும். And you should be ready to spend your money. உங்களுடைய பணத்தை செலவிட ஆயத்தமாய் இருக்க வேண்டும். You know what is the moral of the story of the Good Samaritan? இந்த நல்ல சமாரியன் சம்பவத்திலே சொல்லப்படுகிற படிப்பினை தான் என்ன? That is given by Jesus himself. ஆண்டவராகிய இயேசுவே சொல்லி இருக்கிறார். Look at the 37th verse. 37வது வசனத்தை பாருங்கள். We'll read the last line to you. இந்த கடைசி வாக்கியத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். Go and do likewise. இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். That's the message that comes to us today. அந்த ஒரு செய்தி தான் இன்றைக்கு நம்மை நோக்கி வருகிறது. We read Good Samaritan story. நல்ல சமாரியனுடைய சம்பவத்தை வாசிக்கிறோம். Go and do likewise. நீயும் போய் அப்படியே செய். Someone said like this. ஒருவர் இப்படியாக சொன்னார். There is no better exercise for the heart than reaching down and lifting people up. கீழே குனிந்து மடிந்து போயிருக்கிற மக்களை தூக்கி எடுக்கிறதை பார்க்கிலும் இதயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல உடற்பயிற்சி வேறு இல்லை என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார். Beloved, when we always think about group action, எப்பொழுதுமே குழுவாய் செயல்பட வேண்டும் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமேயானால், or if you are always thinking about institutional help, அல்லது எப்பொழுதுமே நிறுவன சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால், we will ignore or forget the Lazarus at our doorstep. நம்முடைய வாசற்படியிலே படுத்திருக்கிற லாசருவை மறந்து போவோமே. Now please read that story in Luke's Gospel 16th chapter. லூக்கா சுவிசேஷம் 16வது அத்தியாயத்திலே அந்த சம்பவத்தை வாசித்து பாருங்கள். When you always think about group action, you will definitely miss the Lazarus at your doorstep. குழுவாய் தான் செயல்பட வேண்டும் என்று எப்பொழுதும் சிந்தை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாசலில் படுத்திருக்கிற லாசருவை மறந்து போவீர்கள். And we want to tell you something. மற்றொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறோம். Don't be always thinking about distant lands. எப்பொழுதுமே தொலைவிடங்களிலே இருக்கிற காரியங்களே செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். And don't be satisfied with the
supporting relief agencies. எப்பொழுதுமே நிவாரணப் பணி நிறுவனங்களுக்கு உதவி செய்வதிலேயே நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். Be a good neighbor to a needy person. தேவையுள்ள ஒரு நபருக்கு நீங்கள் நல்ல ஒரு சிநேகிதனாக அயலானாக இருங்கள். Now that is the call that is given to us in book of Proverbs 27th chapter. நீதிமொழிகள் 27வது அத்தியாயத்திலே இதுதான் நமக்கு ஒரு அழைப்பாக கொடுக்கப்படுகிறது. This is both a challenge and an encouragement. இது ஒரு சவால் மட்டுமல்ல, இது நம்மை ஊக்கப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. Look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். Do not forsake your own friend or your father's friend, nor go to your brother's house in the day of your calamity. உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. For better is a neighbor nearby than a brother far away. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. Say that again. மீண்டுமாய் சொல்கிறேன். Better is a neighbor nearby than a brother far away. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. Every child of God should be a good neighbor. ஒவ்வொரு தேவ பிள்ளையுமே ஒரு நல்ல அயலானாக காணப்பட வேண்டும். Sometimes, beloved, just being with the sufferer, that itself is a great help. சில சமயங்களிலே பிரியமானவர்களே, பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பக்கத்திலே அமர்ந்திருப்பதே ஒரு பேர் உதவி. And we want to give you one important statement. ஒரு முக்கியமான கூற்றை சொல்லி நாங்கள் முடிக்க விரும்புகிறோம். A candle loses nothing by lighting another candle. ஒரு மெழுகுவர்த்தி மற்றொரு மெழுகுவர்த்தியை ஒளியேற்றி வைப்பதன் மூலமாக ஒன்றையுமே இழந்து விடுகிறதில்லை. Once again. மீண்டுமாய் சொல்கிறேன். A candle loses nothing by lighting another candle. மற்றொரு மெழுகுவர்த்தியினுடைய ஒளியை ஏற்றி வைப்பதன் மூலமாக ஒரு மெழுகுவர்த்தி ஒன்றையுமே இழந்து விடுகிறதில்லை. That brings us to the last chapter of the Bible. வேத புத்தகத்தின் கடைசி அத்தியாயத்திற்கு அது நம்மை கொண்டு வருகிறது. Turn with us to book of Revelation 22nd chapter. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அத்தியாயம். We look at verse 12. 12வது வசனத்தை பாருங்கள். Behold, I am coming quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். My reward is with me to give to every man according to his work. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. Each individual is going to be rewarded by the Lord at his return. ஒவ்வொரு தனிநபரும் ஆண்டவருடைய வருகையிலே அவனுக்கு பலன் அளிக்கப்படும். How not to help? எப்படி உதவி செய்யக்கூடாது? Do not always wait for group action. எப்பொழுதுமே குழுவாய் செயல்பட வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, கிருபையுள்ள பரலோக தகப்பனே, thank you for pointing out our failures from your word. உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் தவறிப்போன பகுதிகளை எல்லாம் சுட்டி காண்பித்ததுக்காக உமக்கு நன்றி. Thank you for the challenging testimonies of your men and women in the Bible. வேத புத்தகத்திலே இருக்கிற உம்முடைய தாசர்களை எங்களுக்கு மாதிரிகளாக நிறுத்தி வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. Thank you for the challenging truth to which you have opened up our eyes. சவாலுள்ள ஒரு சத்தியத்துக்கு நேராக எங்கள் கண்களை திறந்தீரே, உமக்கு நன்றி. Help us, for God, to go and do likewise. நாங்களும் போய் அப்படியே செய்யும்படியாக எங்களை உணர்த்தும். We give you all glory and honor. உமக்கே துதிகர மகிமையை செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen.